வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சிறுவர்கள், குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த சண்டையை அதிகமாக பார்ப்பவர்கள், ஒருத்தர் அடிச்சுக்கிறது, அது கராத்தேவாக இருக்கட்டும், பாக்ஸிங்களாக இருக்கலாம், இல்லது வேறு விளையாட்டாக இருக்கலாம். இதை பார்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த வகையில் WWE என்ற இந்த விளையாட்டு, மல்யுத்த விளையாட்டை உலக அளவிலே கொண்டு போய் சேர்த்த ஒருவர் தான் ஹல்க் அப்படின்னு அவருடைய பேர் ஆரம்பிக்கும். இது எதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன மெசேஜாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தனக்கான கருத்துக்களை எடுத்துக்கொள்பவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள். குர்ஆனினுடைய பாணியும் அதுதான். குர்ஆன் நமக்கு போதிக்கின்ற விதமும் அதுதான். எங்கேயாவது எந்த ரூபத்திலேயாவது மெசேஜ் கிடைக்குதுன்னா அதை நமக்குரிய ஒரு படிப்பினையாக அதிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஒரு இறை நம்பிக்கையாளன் ஆய்வு செய்வான், அதை பார்ப்பான். சரி, WWE ஹல்க் மல்யுத்த வீரர் இறந்து போயிட்டார். இதில் என்ன மெசேஜ் இருக்குது? தொலைக்காட்சியிலே அவருடைய அந்த மரண செய்தி வரும் பொழுது ரொம்பவும் வர்ணித்து சொன்னார்கள். WWE அந்த விளையாட்டின் ஹல்க் முடிசூடா மன்னன் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இவர்கள் சொல்வதை பார்த்தால் இந்த உலகத்தில் இவரெல்லாம் மௌத்தாகக்கூடாதுன்னு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்களா? இல்லை. இந்த லாஜிக்கலை பாட்டை நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை. நீ என்னதான் முடிசூடான மன்னனாக இருந்தாலும் சரி, நிறைய பேர்களை நிரந்த முதல்வர், நிரந்தர அமைச்சர் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். ஆனால் நிரந்தர மனிதன் என்பவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ரப்பு ஒன்றுதான் நித்திய ஜீவன். அவன்தான் யா ஹையூ யா கையூம் என்ற அடைமொழிக்கு பொருத்தமானவன். என்றும் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவன் அவன் மட்டுமே என்பதை புரிந்து கொள்வோம். எல்லோரும் செல்லக்கூடியவர்கள்தான். அது ஹல்காக இருந்தாலும் சரி, அல்லது வேறு விளையாட்டு வீரனுடைய சாகசம் புரிந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாம் மண்ணுக்குள்ளே. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.